வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்துள்ள அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களை அழைத்து பேசாமல் தட்டி கழிப்பது ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. எப்போதும் போல் முந்தைய அரசின் மீது வீண் பழி போட்டு தப்பிக்காமல் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றவும் விடியா அரசுக்கு வலியுறுத்தல். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் எந்த விதமான சிரமமும் இன்றி தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வர விடியா அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அகவிலைப்படை நிலுவைத் தொகை வழங்கப்படும் என பொய் சொல்லி ஆட்சியை பிடித்ததுதான் திமுக. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணம் பற்றி அறிவிக்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கொரோனா காலத்தில் பொங்கல் திருநாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாட 2500 ரூபாய் வழங்கியது அதிமுக அரசு. எதிர்க்கட்சி தலைவராக தற்போதைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தபோது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் கழக சார்பு அணிகளுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனு கொடுக்க சென்றவர்களை திமுக நிர்வாகி தடுத்து நிறுத்தி அராஜகம். அறிவாலயக்காரர்களின் அட்ராசிட்டியால் அனுதினமும் இன்னலை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் புலம்பல். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் 3 மாணவிகள் திடீரென மாயம். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 2 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடியா திமுக அரசை கண்டித்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வருவதாக ஆசிரியர்கள் கண்டன கோஷம். தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என விடியா திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பி கோஷம். சிவகங்கையில் விடியா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை தடுத்து நிறுத்தி காவல் ஆய்வாளர் அராஜகம். சட்டம் ஒழுங்கை காப்பதில் கோட்டை விட்டுவிட்டு திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுவதிலேயே மட்டும் காவல்துறை குறியாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மிளகாய் பொடி தூவி நகைக்கடை ஊழியர்களிடம் 50 சவரன் தங்க நகை 9 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. விடியா ஆட்சியில் நாள்தோறும் சர்வசாதாரணமாக அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் வியாபாரிகள் மிகுந்த அச்சம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி நில அளவீடு செய்வதற்கு பாதுகாப்பு கொடுக்க சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மீது பெண்கள் மாட்டு சாணத்தை கரைத்து ஊற்றியதால் பரபரப்பு. விடியா திமுக அரசின் திரண்ட நிர்வாகத்தால் தமிழகத்தில் காவல்துறையினரின் நிலை பரிதாபமாகிக் கொண்டே போவதாக பொதுமக்கள் விமர்சனம். நீலகிரியில் ஆபத்தை உணராமல் அனுமதிக்கப்படாத பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதாக குற்றச்சாட்டு. கட்டுப்பாட்டை மீறி சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்காமல் காவல்துறை அலட்சியம். கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்று சாலையில் தொடர்ந்து இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம். பல முறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கோவிலில் இருந்து விநாயகர் சிலை திருட்டு. விடியா ஆட்சியில் கடவுள் சிலைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் கடும் சாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 130 கிலோ குட்கா பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்ற 3 பேர் கைது. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமிக்கு எதிராக வரும் 18ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வாக்கெடுப்பு. பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என கவுன்சிலர்கள் புகார் அளித்ததன் பேரில் செங்கோட்டை நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. விடியா விளம்பர அரசு அவசர கதியில் திறந்ததால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தினம் புது பிரச்சனைகளை சந்திக்கும் பயணிகள். ஏடிஎம் இல்லாததால் கையில் ஏடிஎம் கார்டு இருந்தும் பணம் எடுக்க முடியாமல் திண்டாடும் அவலம். நிறைய வெளியூர்ல இருந்து வராங்க, நிறைய உள்ளூர்ல இருந்து கூட வராங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண தேவை இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்றா கேஷ் எடுக்கணும், அதுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது மக்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்திப்படுத்திக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு இதுக்கு போகிறதா இருந்தாலும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒன்று மட்டும் ஒரு ட்ராபேக்காக இருக்குது, ஏடிஎம் ஃபெசிலிட்டி இல்லாமல். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு நடைமேடை ஒதுக்கியதால் சிக்கல். அரசு பேருந்துகள் நிறுத்த இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள விவகாரத்தை முழு பூசணிக்காயை சோட்டில் மறைப்பதைப் போல மறுக்கும் அமைச்சர் சேகர் பாபு. இலாக்கா இல்லாத திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 14வது முறையாக நீடித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அத்திமரத்தை வெட்டிய திமுக பிரமுகர். சர்வாதிகாரியாக மாறுவேன் என கூறிய ஸ்டாலின் திமுக பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் ஆத்தூரில் தடை செய்யப்பட்ட பான் பராக் மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த திமுக நிர்வாகி கைது. தமிழகம் போதை மாநிலமாக மாறுவதற்கு திமுக உடந்தையாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அவிழ்க்கும் போது சாதி பெயர்களை குறிப்பிடக்கூடாது. ஜல்லிக்கட்டு போட்டியில் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது குறித்து மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மணிப்பூரில் போலீசார் பயன்படுத்தாத தனித்துவமான சைரனை ஆம்புலன்ஸ்களில் பயன்படுத்த உத்தரவு. மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு ஆம்புலன்ஸ்களில் தனித்துவமான சைரன்களை பொருத்த முடிவு. பதினோரு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதி ஜாவத் அகமது டெல்லியில் கைது. கைத்துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் மோதும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடக்கிறது. ஒருநாள் போட்டித் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றிய நிலையில் T20 தொடரில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா களமிறங்குகிறது. 89வது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இன்று தொடக்கம். தொடக்க நாளான இன்று தமிழகம் குஜராத் அணிகள் மோதுகின்றன. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சியின் கிரிக்கெட் மட்டை சின்னம் முடக்கம். உட்கட்சி தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்று கூறி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை.